ஹலோ மை டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் பரீட்சா சீரீஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்ட் 12 12th லெசன் பார்க்க போகிறோம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம வந்து ஆன்லைனில் ஹிந்தி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பிரச்சா சபா எக்ஸாம்ஸ் 8 எக்ஸாம்ஸும் நாங்கள் கோச்சிங் கொடுத்து எக்ஸாம்ஸ் எழுத வச்சிட்ருக்கோம். ஸோ யாராச்சும் நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். பரீட்சையாளர்ந்து பிரவீன் வரைக்கும் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே நாங்கள் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி 2-3 எக்ஸாம்ஸ் முடிச்சிட்டிங்க, அடுத்த இல்லை எக்ஸாம்ஸ்க்கு உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் பிராத்மிக் மத்தியமாக முடிச்சுட்டு ராஷ்டிரபாஷா ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனி ஏஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஹவுஸ் ஒய்ஃப், நீங்கள் இப்போ ஒர்க் போயிட்டுருக்கீங்க, எனக்கு ஃப்ரீ டைம் வேணும் அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணிக்கலாமா அப்படின்னாலும் ஓகே. அது உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் நம்மகிட்ட ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இன்னும் ஃபீஸ் டீட்டெயில்ஸ், வேறு எதுவும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த லெசனில் என்ன புதுசாக படிக்க போகிறோம் அப்படின்னா கோ சே, இந்த ரெண்டு இதை வந்து நம்ம ஹிந்தி சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இதோட யூசேஜ் என்ன அப்படின்றது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கான்செப்ட் கிளியர் ஆகும். ஸோ வாங்க இந்த லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், யஹ் க்யா ஹை, இது என்ன. நெக்ஸ்ட் ஒன், யஹ் காய் ஹை, இது பசு. नेक्स्ट वन, गाय हमको क्या देती है. இந்த இடத்துல பாருங்க हमको அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரோனவுன் ஹம் கூட கோ அப்படின்றத ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இதோட மீனிங் என்னதுன்னா, ஹம் அப்படின்னா நம்ம என்ன மீனிங் படிச்சிருக்கோம், நாம் நாங்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஹம்கோ வந்ததுனால இதோட மீனிங் வந்து நமக்கு. ஸோ இக்கு அப்படின்ற ஒரு சவுண்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இக்கு அப்படின்னு நம்ம எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு, அவளுக்கு, எனக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து இந்த கோவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மீனிங் என்ன, பசு நமக்கு என்ன கொடுக்கிறது. ஸோ புரிஞ்சதா. நெக்ஸ்ட் ஒன், காய் கா தூத் மீட்டா ஹோத்தா ஹை, பசுவின் பால் இனிப்பாக இருக்கிறது. नेक्स्ट वन, हम गाय का दूध पीते हैं, நாம் பசுவின் பாலை குடிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், तुम गाय को कभी मत मारो. ஸோ இந்த சென்டென்ஸில் பாருங்கள், காய் கோ, கோ வந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், கோ அப்படின்னா இக்கு அப்படின்ற சவுண்டை சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன சவுண்ட் ஆட் பண்ண போகிறோம்னா ஐ, பசுவை. ஸோ ரெண்டு யூசேஜுக்கு நம்ம வந்து இந்த கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று இக்கு, இன்னொன்று ஐ. இந்த நம்ம தமிழில் யூஸ் பண்ணுற இந்த ரெண்டு எழுத்துக்கும் நம்ம வந்து ஹிந்தியில் கோ அப்படின்ற ஒரு சிங்கிள் லெட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தும் காய் கோ கபி மத் மாரோ, நீ பசுவை ஒருபோதும் கொல்லக்கூடாது. ஸோ கபி அப்படின்னா ஒருபோதும், எப்பொழுதும், இந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகேவா. ஸோ கோ அப்படின்னா என்னது, ஐ சவுண்ட் வர இடத்துலையும் இக்கு அப்படின்ற சவுண்ட் வர இடத்துலையும் நம்ம கோ யூஸ் பண்ண போகிறோம் ஹிந்தியில். புரிஞ்சதா. ஸோ இந்த ரெண்டு யூசேஜ்க்காக தான் நம்ம கோ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஏ மேரே பிதாஜி ஹைங், இவர் என்னுடைய அப்பா. நெக்ஸ்ட் ஒன், மேரே பிதாஜி கா நாம் ஹீராலால் ஹை, என்னுடைய அப்பாவின் பெயர் ஹீராலால். नेक्स्ट वन, वे एक सरकारी दफ्तर में काम करते हैं, அவர் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறார். ஸோ சர்க்காரி அப்படின்னா அரசாங்கம், கவர்மெண்ட். தஃப்தர் அப்படின்னா அலுவலகம், ஆஃபீஸ். இவர் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறார். காம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேலை. नेक्स्ट वन, वे रोज बस से
दफ्तर जाते हैं और बस से घर वापस आते हैं. அவர் ரோஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தினமும், டெய்லி. அவர் தினமும் பேருந்தில் அலுவலகத்திற்கு போகிறார் மற்றும் பேருந்தில் வீட்டிற்கு திரும்பி வருகிறார். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பஸ்ஸு சே அப்படின்னு இருக்கும். நம்ம பேருந்தில் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே இல் சவுண்ட் வந்துச்சுன்னா மே ஆட் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம ட்ராவல் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்ற இடத்துல நம்ம எப்போயுமே என்ன பண்ணணும், அந்த வெஹிக்கிள்க்கு அப்புறம் சே தான் ஆட் பண்ணணும். ஓகேவா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒன், சீமா தும்ஹாரே பித்தாஜி கஹாங் காம் கர்த்தே ஹைங். சீமா, உன்னுடைய அப்பா எங்கே வேலை செய்கிறார்? नेक्स्ट वन, मेरे पिताजी भी एक सरकारी दफ्तर में काम करते हैं. என்னுடைய அப்பாவும் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறார். नेक्स्ट वन, वे भी बस से जाते हैं और बस से घर वापस आते हैं. அவரும் பேருந்தில் போகிறார் மற்றும் பேருந்தில் வீட்டிற்கு திரும்பி வருகிறார். ஸோ வாபஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ரிட்டர்ன், திரும்பி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், கோபால் தும் கிசசே லிக்தே ஹோ. கோபால், நீ எதனால் எழுதுகிறாய்? ஸோ இந்த சென்டென்ஸில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கிசசே, அப்படி கிஸ் அப்படின்ற வேர்டோட நம்ம சே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இது என்ன மீனிங் வந்திருக்கு, ஆல் அப்படின்ற சவுண்டில் வந்திருக்கு, எதனால். அப்போது நம்ம தமிழில் எங்கெல்லாம் ஆல் அப்படின்ற சவுண்ட் ஆட் பண்ணுவோமோ அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம வந்து சே ஆட் பண்ணிக்கலாம். பேனாவால், கையால் எழுதுகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆல் வர இடத்துலலாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், சே அப்படின்றத ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், மைன் கலம் சே லிக்தா ஹூங். நான் பேனாவால் எழுதுகிறேன். ஸோ இங்கே பேனாவால் ஆல் அப்படின்ற வரனால இங்கே நம்ம சே ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், மைன் கலம் சே காகஜ் பர் லிக்தா ஹூங். காகஜ் அப்படின்னா பேப்பர், காகிதம். நான் பேனாவால் காகிதத்தின் மேல் எழுதுகிறேன். நெக்ஸ்ட் ஒன், தும் கிசசே போல்தே ஹோ. நீ எதனால் பேசுகிறாய்? போல் அப்படின்னா பேசுறதுன்னு அர்த்தம், ஸ்பீக். நெக்ஸ்ட் ஒன், மைன் முங் சே போல்தா ஹூங். நான் வாயால் பேசுகிறேன். முங் அப்படின்னா வாய், மவுத்து. நெக்ஸ்ட் ஒன், ராதா தும் கிசசே தேக்தி ஹோ. ராதா, நீ எதனால் பார்க்கிறாய்? நெக்ஸ்ட் ஒன், மைன் ஆங்கோன் சே தேக்தி ஹூங். நான் கண்களால் பார்க்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஆன்கோன் அப்படின்றது ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கண்களால் பார்க்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், தும் கிசசே சுன்தி ஹோ. நீ எதனால் கேட்கிறாய்? சுன் அப்படின்றது கேட்கிறது, ஹியர். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், மைன் கானோன் சே சுன்தி ஹூங். நான் காதுகளால் கேட்கிறேன். கானோன் அப்படின்னா ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க, காதுகள் அப்படின்னு. ஸோ நான் காதுகளால் கேட்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், ராம் பரத் கா பாயி ஹை. ராம் பரத்துடைய சகோதரன். நெக்ஸ்ட் ஒன், ராம் பரத் கா படா பாயி ஹை. ராம் பரத்துடைய மூத்த சகோதரன். நெக்ஸ்ட் ஒன், ராம் பரத் சே படா ஹை. ஸோ இந்த சென்டென்ஸில் பரத் சே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மீனிங்கில் வருது அப்படின்னா விட. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தேன், அவனை விட, இவர்களை விட, அதனை விட. ஸோ ஒரு கம்பேர் பண்ணுவோமா, இதை விட இது நல்லா இருக்குது. ஸோ அந்த விட அப்படின்றதுக்காக நம்ம சே யூஸ் பண்ணுறோம் ஹிந்தியில். ஸோ இதோட மீனிங் என்ன, ராம் பரத்தை விட பெரியவன். நெக்ஸ்ட் ஒன், பரத் ராம் சே சோட்டா ஹை. பரத் ராமை விட சிறியவன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
माँ मेज पर एक सेब है. அம்மா மேஜை மேல் ஒரு ஆப்பிள் இருக்கிறது. சேப் அப்படின்னா ஆப்பிள். யஹ் சேப் கிஸ்கே லியே ஹை. இந்த ஆப்பிள் யாருக்காக? ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கேலியே அப்படின்னா என்னது? காக, அதாவது ஃபார் அப்படின்ற இடத்துல நம்ம கேலியை யூஸ் பண்ணுவோம். ஸோ கிஸ்கேலி அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்காக. நெக்ஸ்ட் ஒன், யஹ் சேப் தும்ஹாரே பித்தாஜி கேலியே ஹை. இந்த ஆப்பிள் உன்னுடைய அப்பாவிற்காக. நெக்ஸ்ட் ஒன், மேரே லியே கியா ஹை மாங். எனக்காக என்ன இருக்கிறது அம்மா. நெக்ஸ்ட் ஒன், வஹாங் தேக்கோ தாலி மே एक सेब है वह तुम्हारे लिए है. அங்கே பார், தட்டில் ஒரு ஆப்பிள் இருக்கிறது, அது உனக்காக. தாலி அப்படின்னா தட்டு, பிளேட். நெக்ஸ்ட் ஒன், கோபால் தும்கோ மாங் புலாத்தி ஹைங். கோபால் உன்னை அம்மா கூப்பிடுகிறார். ஸோ புலா அப்படின்னா கூப்பிடுறது, கால் பண்ணுறது, ஒருத்தவங்களை அழைப்போமா, அதை தான் நம்ம இந்த ஹிந்தியில் என்ன யூஸ் பண்ணுறோம்? புலா அப்படின்னு சொல்கிறோம். மாங் ஆப் முஜே கியோன் புலாத்தி ஹைங். அம்மா நீங்கள் என்னை ஏன் அழைத்தீர்கள்? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முஜே அப்படின்னா என்னை அப்படின்ற இடத்துல அப்படின்ற ஒரு மீனிங்கில் வருது. ஓகேவா? கியோன் அப்படின்னா என்னது? ஏன். நெக்ஸ்ட் ஒன், உன்கோ தூத் பீனே புலாத்தி ஹோங். உன்னை பால் குடிப்பதற்கு கூப்பிடுகிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தும்கோ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ கோ அப்படின்றது இந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க? ஐ சவுண்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, உன்னை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், உமா கஹாங்கை உசே பி புலாவோ. உமா எங்கே இருக்கிறாள், அவளையும் கூப்பிடு. நெக்ஸ்ட் ஒன், உமா தூத் பீனே கே லியே மாங் தும்கோ புலாத்தி ஹைங். உமா பால் குடிப்பதற்காக அம்மா உன்னை கூப்பிடுகிறார். நெக்ஸ்ட் ஒன், அத்தியாபக் ஜி ஆப்கோ சாய் பசந்த் ஹை யா காஃபி. ஆசிரியரே, உங்களுக்கு டீ பிடிக்குமா அல்லது காஃபியா? ஸோ பசந்த் அப்படின்றது என்ன அர்த்தம்னா விருப்பம், லைக்கிங் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த மாதிரி இடத்துலலாம் பசந்த் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆப்கோ, இந்த இடத்துல கோ வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க? இக்கு அப்படின்ற சவுண்ட் வர இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஒன், முஜே தோனூன் பசந்த் நஹின் ஹைங். எனக்கு இரண்டும் பிடிக்காது. நெக்ஸ்ட் ஒன், முஜே தூத் பசந்த் ஹை. எனக்கு பால் பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், அச்சா மை ஆப்கோ கரம் தூத் தேத்தி ஹூங். நல்லது, நான் உங்களுக்கு சூடான பால் கொடுக்கிறேன். ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சு. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? கோ சே எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கான்செப்ட் கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். புரியலை அப்படின்னா நீங்கள் திருப்பியுமே இந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நான் வந்து ரொம்பவே ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து அபியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், தமிழ் யா अंग्रेजी में अर्थ लिखो. फर्स्ट वन, दफ्तर ऑफिस अलुवलगम. नेक्स्ट वन, आंख कण आई. नेक्स्ट वन, कान காது இயர். नेक्स्ट वन, सेब ஆப்பிள் ஆப்பிள். பசந்த் விருப்பம், லைக்கிங். नेक्स्ट टॉपिक, सही शब्द चुनकर वाक्य पूरा करो. फर्स्ट वन, वे रोज बस डैश दफ्तर जाते हैं. ஸோ இந்த இடத்துல வந்து பேருந்தில் அப்படின்றதுக்கு நம்ம என்ன சூஸ் பண்ணணும்? சே தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு வெஹிக்கிளில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல இல் சவுண்ட் வரும்போது நம்ம எப்பயுமே சே தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஹம் ஆங்கோன் டேஷ் தேக்தே ஹைங். கண்களால். ஸோ ஆல் சவுண்ட் வந்து என்ன ஆட் பண்ணணும்? சே. நெக்ஸ்ட் ஒன், யஹ் சேப்
किसके लिए है. नेक्स्ट वन, अध्यापक जी आपको चाय पसंद है या காஃபி. ஸோ யானா என்னது, அல்லது, ஆர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டாபிக் ஜோடோ. ஜோடோ அப்படின்னா மேட்ச் பண்ணணும், கரெக்டான 2 சென்டென்ஸை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன், ராம் பரத் से बड़ा है. नेक्स्ट वन, वहाँ देखो थाली में एक सेब है. नेक्स्ट वन, माँ आप क्यों मुझे बुलाती हैं. नेक्स्ट वन, हम मुंह से बोलते हैं. नेक्स्ट वन, तुम गाय को कभी मत मारो. नेक्स्ट टॉपिक चित्र देखो और जवाब दो. फर्स्ट वन, थाली में क्या है. थाली में एक सेब है. नेक्स्ट वन, पिताजी दफ्तर कैसे जाते हैं. पिताजी बस से दफ्तर जाते हैं. ஸோ கைசே அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், तुम किससे सुनते हो. मैं कानून से सुनता हूँ. ஸோ மைன்னு நம்ம மாற்றுறனால வெர்போடு என்ன பண்ணணும், தா ஆட் பண்ணணும். அதே மாதிரி பி வெர்ப் வந்து ஹூங் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ மைன் कानून से सुनता हूँ. नेक्स्ट वन, तुम किससे लिखते हो. मैं कलम से लिखता हूँ. नेक्स्ट टॉपिक தமிழ் या अंग्रेजी में अनुवाद करो. ஸோ கொடுத்துருக்க ஹிந்தி சென்டென்ஸை வந்து தமிழ் அல்லது இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், तुम्हारे पिताजी कहाँ काम करते हैं. உன்னுடைய அப்பா எங்கே வேலை செய்கிறார். நெக்ஸ்ட் ஒன், मुझे दोनों पसंद नहीं हैं. எனக்கு இரண்டும் பிடிக்காது. நெக்ஸ்ட் ஒன், ராம் பரத் से बड़ा है. ராம் பரத்தை விட பெரியவன். நெக்ஸ்ட் ஒன், माँ तुमको बुलाती हैं. அம்மா உன்னை கூப்பிடுகிறார். நெக்ஸ்ட் டாபிக் ஹிந்தி மே அனுவாத் கரோ. ஸோ கொடுத்துருக்க சென்டென்ஸை வந்து ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன், இது பசு, யஹ் காய் ஹை. நெக்ஸ்ட் ஒன், மேஜை மீது ஆப்பிள் இருக்கிறது. மேஜ் பர் சேப் ஹை. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பால் பிடிக்கும். முஜே दूध पसंद है. ஓகேவா? ஸோ இதோட அபியாஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த லெசன் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்த விதம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் லெசன்ஸ் வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக், ஷேர் இதெல்லாமே தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.